அக்குபஞ்சர் முறையில் ஆஞ்சியோ பண்ணாமல் சரியாகுமா அப்படின்னா 100% முடியும். இந்த அக்குபஞ்சர்னு இல்லை, நீங்கள் எந்த மருத்துவம் இல்லாமல் இந்த உடம்பை பொதுவாக நம்பினாலே ஆஞ்சியோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. முதல்ல இந்த அக்குபஞ்சர் மருத்துவமும் அதை தான் முதல்ல சொல்லுது. இந்த அக்குபஞ்சர் மருத்துவங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு முதல்ல தன்னைத்தானே சரி பண்ணும், அதுக்கான ஆற்றல் இந்த உடம்புக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவம் தான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம். ஏன்னா நாங்கள் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த உடம்புடைய சக்தி ஓட்ட பாதையில் உள்ள ஆற்றலை நாங்கள் தூண்டி தான் விடுறோம். இப்போ இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றலை தூண்டும்போது அதை இந்த உடம்பு எடுத்துக்கிட்டு இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்ண முயற்சிக்குது. இதைத்தான் அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்லுது. அதனால் இதுக்கு ஆஞ்சியோ ஆஞ்சியோ அவசியம் இல்லை. இப்போ ஆஞ்சியோ ஏன் பண்ணணும் முதல் கேள்வி எனக்கு. இப்போது ஏதோ ஒரு வால்வில் அடைப்பு ஏற்பட்டுருச்சு, ஓகே, இந்த அடைப்பை நம்ம உடனடியாக சரி பண்ணலைன்னா இந்த உடம்புக்கு பேராபத்து வருமா அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாருடைய இந்த உலகத்தில் உள்ள முக்காவாசி பேருடைய கேள்வி என்னென்னா, அடைப்பு ஏற்பட்டுருச்சு, இதை சரி பண்ணலைன்னா நாங்கள் இறந்துருவோம், இல்லை எனக்கு அது ஒரு விபரீதம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களுடைய புரிதலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கட்டாயம் ஆஞ்சியோ போய் பண்ணிக்கணுமா அவசியம் இல்லை. காரணம் ஏன், எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு என்றைக்குமே இப்போ 4 வால்வு இந்த உடம்புல இருக்குது, அதில் இப்போ ஒரு வால்வு அடைப்பட்டுருச்சு. அப்போ அடைப்பட்ட உடனே இந்த உடம்பை விட்டு இழந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாக்கி 3 வால்வில் பிளட்டு போய்கிட்டு தானே இருக்குது. அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணுன்னா, ஒரு வால்வில் போகாத பிளட்டை வேறு ஒரு உறுப்பு மூலியமாக வேறு ஒரு துணை கொண்டு இந்த உடம்புக்கு தேவையான பற்றாக்குறையை அது பூர்த்தி பண்ணிக்கிறோம். அப்போது மாற்று வழி ஏற்படுத்தும் இந்த உடம்பு. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், இந்த உடம்பில் பித்தப்பைன்னு ஒன்று இருக்குது, கரெக்டு தானே? இந்த பித்த நீர் தான் அனைத்து பொருள்களும் உள்ளே போகக்கூடிய பொருள்களை செரித்து இந்த உடம்புக்கு கொடுத்து பண்ணுது. அப்போ இந்த பித்த நீர் இல்லைன்னா இந்த உடம்பு எந்த ஒரு பொருளையும் செரிக்க முடியாது. அதுதான் ஹைட்ரோகுளோரிக்கை உருவாக்குது. அப்போ இந்த பித்தப்பை இல்லைன்னா மனிதன் இல்லை. பித்த நீர் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது தானே, அப்படி தானே இருக்குது. அப்போ பித்தப்பை தானே ஹைட்ரோகுளோரிக்கை ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இப்போ இந்த பித்தப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அவங்க உடனே கட் பண்ணி வெளியில் எடுத்துட்றாங்க. கட் பண்ணி வெளியில் எடுத்தோடனே சில பேர்கிட்ட வரும், என்னையா எனக்கு பித்தப்பையை கட் பண்ணிட்டாங்கப்பா, எவ்வளோ நாள் ஆச்சு? அது ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, ஒரு 3 மாதம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த பித்தப்பையை எடுத்த பிறகு அவங்களுக்கு பித்த நீர் எங்கேருந்து சுரக்கும்? யாராவது இதை கேள்வி கேட்டிருக்கீங்களா? யாராவது இதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த மனிதன் பிறந்ததிலிருந்து இயற்கையாகவே இந்த மனித உடலை இயற்கை படைத்த ஒரு பொருளை நாம் வெட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பித்த நீர் சுரக்கிறது, இந்த பித்தப்பை இல்லாமல் இந்த உடம்பு எப்படி அதை ரெடி பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உடம்பு எப்பயுமே ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு முறையில் இன்னொரு பொருள் மூலியமாக இந்த உடம்பு அதை எடுத்துக்கணும். எப்பயுமே இந்த உடம்புல பார்த்திங்கன்னா 2 பொருள் இருக்கும். இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது. இப்போ பார்த்திங்கன்னா கிட்னி அப்படின்னா சிறுநீரக பை அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஹார்ட் அப்படின்னா இதயம், அப்படின்னா பெரிகார்டியம் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதய மேலுறை. இது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுக்கிறோம். ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் சப்போர்ட் இருக்கும். அப்போது இது மாதிரி இந்த உடம்பில் ஒரு பொருள் இல்லைன்னா இன்னொரு பொருள் மூலியமாக அந்த உடம்பை அது சரி பண்ணுறதுக்கு வழியை ஆல்டர்னேட்டிவ் மூலியமாக இதுக்கு தேவையானதை இந்த உடம்பு எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் கர்ப்பப்பை உங்கள் உடம்புல இருக்குது. நீங்கள் பிறந்ததுலேருந்து கர்ப்பப்பை, ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு கர்ப்பப்பை முக்கியமோ அந்த அளவுக்கு பெண் தன்மை அதுதான். ஆண்களுக்கு பித்தப்பை. அப்போது பெண்களுடைய கர்ப்பப்பை உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைனால அதை வெட்டி எடுத்துறீங்க. அதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை மூலியமாக இந்த உடம்புக்கு போயிட்டு வந்த ஆற்றல், எனர்ஜி இதெல்லாம் மறுபடியும் வேலை செய்யலையா? இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பேராபத்து வந்துருச்சா? இல்லை நீங்கள் அதை இறந்துட்டீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தானே. இப்போ கர்ப்பப்பை எடுத்த பிறகு இது நாள் வரையும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இந்த உடம்பு எப்படி செய்யுது? இப்போ வேறு ஒரு பொருள் மூலியமாக இந்த உடம்பு ஆல்டர்னேட்டிவ் மூலியமாக வேலை செய்யுது. இதான உண்மை. அப்படிங்கும்போது இந்த 4 வால்வில் போய்கிட்டு இருந்த பிளட்டு ஒரு வால்வு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா பாக்கி 3 வால்வு தான் இயங்குது. ஆனால் இந்த உடம்புக்கு போக வேண்டிய ஆற்றல் போகுமானா போய்கிட்டு தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க. நீங்கள் செக் பண்ணும்போது வால்வு பிளாக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை நாளுக்கு முன்னாடி பிளாக் ஆணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது.
அது ஒரு நாளுக்கு முன்னாடி ஆயிருந்திருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருந்திருக்கலாம், ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஆயிருந்திருக்கலாம். எதுவுமே உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, இமிடியேட்லி ஆப்ரேஷன் பண்ணுங்கள். சில பேர் தள்ளி போடுவாங்க, என்கிட்ட காசு இல்லை சார், பொருளாதாரம் இல்லை சார், கொஞ்சம் லேட்டாக பண்ணுறோம். சரி ஓகே, ஒரு மாதத்தில் பண்ணிடுங்க, ஒரு 10 நாளில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த 10 நாள் வரையும் இந்த உடம்பு எப்படி இயங்குது? ஒரு வால்வு பிளாக் ஆயிடுச்சு, அப்போ போக வேண்டிய பிளட்டு போகலைன்னா இந்த உடம்பு ஏதாச்சும் பிரச்சனை ஆகணும் இல்லையா? அப்படி ஆகுதா? ஏன் டைம் கொடுக்குறாங்க? இப்போ உடம்பு மாற்று வழி மூலியமாக அது ஏற்படுத்திக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தொந்தரவு இருக்கும். அந்த தொந்தரவு தான் உங்களுடைய பயம், அதுதான் உங்களுடைய மூலதனம். அப்போது இந்த தொந்தரவு கண்டு தான் நம்ம உடனடியாக போய் அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறமே தவிர, இதனால் இந்த உடம்பு பாதிக்குமானா பாதிக்காது. அப்போ அந்த தொந்தரவை எப்படி சார் நான் சரி பண்ணணும் அப்படின்னா, அந்த தொந்தரவு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும்.